எப்படி குந்தன் ஸ்டோன்ஸை வச்சு ஒரு அழகான பேங்கிள் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ B7000 க்ளூ ஒன்று வேணும். அதுக்கப்புறம் சிங்கிள் கட் பேங்கிள், அதுக்கு ரேப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கலர் சில்க் த்ரெட் வேணும். இப்போ நான் வந்து வீடியோ பெருசாக போகுங்கிறதுனால ஏற்கனவே ரேப் பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி சில்க் த்ரெட்டில் ஒரு த்ரெட்டு வேணும். அதுக்கப்புறம் ஒரு பேங்கிள் வேணும். நெக்ஸ்ட்டு அந்த குந்தன் ஸ்டோன்ஸு வந்து கையில் எடுத்து ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு பென்னு இல்லைன்னா டூத் பிக்கு ஏதாவது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குந்தன் ஸ்டோன்ஸில் நான் வந்து ஐ ஷேப் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அதே ஒயிட் கலரில் டாட் சிம்பிள் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ நான் எப்படி சிங்கிள் கட் பேங்கிள் குந்தன் ஸ்டோன்ஸை வச்சு மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேப் பண்ண பேங்கிள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் க்ளூ வச்சு இப்படி கம் போடணும். கம் போட்டு இப்போ நம்ம வச்சுருக்க ரவுண்ட் ஷேப்பு குந்தனை இது மேலே வைக்கணும். நெக்ஸ்ட்டு அதை சுற்றியும் லீஃப் மாதிரி இந்த ஐ ஷேப் அதை சுற்றி லீஃப் மாதிரி இப்படி ஐ ஷேப் இருக்குல்ல இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் அதை வந்து வைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து வச்சாச்சு. இதை வந்து லீஃப் மாதிரி ஷேப் கொண்டு வரதுக்காக இந்த டூத் பிக் மாதிரி ஏதோ ஒரு டூத் பிக்கார் இந்த மாதிரி ஊசியாக ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வச்சு நம்ம நீட்டாக இந்த மாதிரி லீஃப் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு சென்டர்லேயும் லீஃப் மாதிரி வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும். இப்போ நான் சென்டரில் கொஞ்சமாக க்ளூ வச்சுக்கிறேன். க்ளூ வச்சுட்டு மறுபடியும் இந்த ஐ ஷேப் ஒயிட் கலர் ஸ்டோனை எடுத்து அந்த சென்டரில் பேஸ்ட் பண்ணலாம். இப்படி ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். இது நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து லீஃப் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். இப்போது ஒரு லீஃப் மாதிரி கிடச்சிருச்சா. இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இதே மாதிரி அப்படியே ரவுண்ட் ஃபுல்லாக செய்யணும். இப்போ இங்கே நான் மறுபடியும் ரவுண்ட் வச்சுக்கிறேன். போட்டுக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி 4 பக்கம் ஃபஸ்ட்டு
ஐ ஷேப் வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் அதுக்கு சென்டரில் ஐ ஷேப் வைக்கும்போது ஃப்ளார் வந்து கொஞ்சம் நீட்டாக வரும். எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அந்த ஃப்ளார் வந்து நல்லா பர்ஃபெக்ட் ஃப்ளாராக வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி வைக்கிறோம். சென்டரில் நம்ம இதை மறுபடியும் சென்டரில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வச்சோம்ல அதே மாதிரி சென்டரில் இது ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வச்சுட்டேன். இதை வந்து நான் அலைன்மெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் அலைன்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஃப்ளோரும் ரெடி ஆகிடுச்சு. அப்படி இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக இந்த ஃப்ளார் டிசைனை நம்ம செய்ய போகிறோம். இது நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட பேங்கிளோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பண்ணுங்க. சைடில் கொஞ்சம் கேப் இருந்தங்காட்டிக்கு நான் வந்து இந்த ஸ்டோன் நடுவில் வச்சுருக்கோம்ல அந்த ஒயிட் ஸ்டோன் அதவே வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன். இப்போது இதோட ஃபைனல் லுக் பார்த்துருப்பீங்க. இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி பேங்கிள் உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் ஐ வாண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சென்ட் மை நம்பர். இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.